எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் கேரளா சமையல் பார்க்க போகிறது. மத்தி மீன் ரோஸ்ட். இது நம்ம மத்தி மீனில் தான் செஞ்செடுக்கிறது. சில பேருக்கு மத்தி மீன் பிடிக்காது, முள் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. அப்படியா இருந்துச்சுன்னா இது முள் இல்லாத உங்களுக்கு பிடிச்ச எந்த மீனில் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். முள் இல்லாத பெரிய மீனெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம இதில் சேர்க்கிற மசாலையில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். அது நான் இந்த வீடியோவில் நம்ம செய்யும்போது சொல்லிகிட்டே செஞ்சுக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு மத்தி க்ளீன் பண்ணி கழுகி எடுத்து வச்சிருக்கு. உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம இது முன்னாடி வறுத்து எடுக்கணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய் தூள் நான் இது கூட சேர்த்துருக்கு. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர், பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூடி சேர்த்து, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய்க்குள்ள கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த மத்திக்கு நெய் இருக்கிற மத்தி தான், அதனால எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கு. அதில் நம்ம எல்லா மத்தியுமே இதே மாதிரி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். சில பேர் மத்தி மீன் வறுக்காமல் அப்படியே பச்சையாகவே ரோஸ்ட்டுக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி எடுத்துடுவேன். அப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது முள் தனியாக அதோட ஃப்ளெஷ்ஷு தனியாக போயிடும். நமக்கு அந்த மீன் அப்படியே முழுசாக கிடைக்காது. அதனால தான் நம்ம இது முன்னாடியே வறுத்தெடுத்து வைக்கிறது. 1 கிலோ மீன் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்து வச்சிருக்கு. மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. நம்ம மீன் வறுத்தெடுத்துருக்கிற அதே கடாய்க்குள்ள எண்ணெய் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கு. வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு ஊடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அது கூடி சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தக்காளி நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி கரையை வச்சு அதுக்குள்ளே ஊற்றிடலாம். தக்காளி சேர்க்கும் போது தக்காளிக்கு ரொம்ப புளிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றுற புளியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உப்போட அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூட நான் ஊற்றியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற மீன் இருக்கு இல்லைங்களா, மீன் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மத்தி மீனுக்கு நம்ம இவ்வளோ மசாலா சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஆனால் இதோட பெரிய மீன் இருக்கு இல்லைங்களா, முள் இல்லாத பெரிய பீஸ் மீனெல்லாம் எடுக்கிற டைமில் அது கூடவே நம்ம இந்த மசாலாவில் இப்படியே சேர்த்ததுக்கப்புறம் கூடவே சோம்பு கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும். இல்லை இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் மத்தி மீனுக்கு நம்ம வேறு எந்த மசாலையுமே சேர்க்கறது இல்லை, பெப்பர் தான் அதில் நம்ம மெயினாக சேர்க்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெப்பர் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா ஆவி எல்லாமே மத்தி மீனெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.